ஆத்மா வணக்கம் சாமி. அன்பே சிவம் மனமே குரு. இது எம் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளுக்கு சமர்ப்பணம். நம்ம சிவசூத்திரால நம்ம எல்லாருக்கும் உபதேசம் கொடுத்துட்டு, ஸோ விருப்பம் இருக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பரை பார்த்துட்டு கால் பண்ணிங்கன்னா நீங்கள் முன்னாடியே உங்கள் ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்கறதுனால, நிறைய பேர் வர்றதுனால முன்னாடியே நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக ஃபோன் பண்ணி உங்கள் ஸ்லாட்டை புக் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோக்கவ்வளோ உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க, ரொம்ப நன்றி. நிறைய கமெண்ட்ஸும் போடுறீங்க. உங்கள் கமெண்ட்ஸுக்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ரிப்ளையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் நாங்கள் பதிலும் இந்த மாதிரி வீடியோவாக எடுத்து போடுறதா இருந்தாலும், இல்லை முடிஞ்ச வரைக்கும் வாட்ஸ்அப் இல்லை நார்மல் கமெண்ட்ஸ்லேயே போடுறதா இருந்தாலும் ட்ரை பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம முக்கியமாக என்ன பார்க்க போகிறோம் இன்னைக்குன்னா, நம்ம சிவா மாருதி என்ற நம்மளுடைய நண்பர் யூடியூப் வீடியோக்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் நிறைய கேள்விகள் கமெண்ட்ஸில் போட்டுக்கிட்டாரு. ரொம்ப நன்றி சாமி, உங்களுடைய கேள்விகள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ அதனால தான் நாங்கள் உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் வீடியோவாகவே எடுத்து போட்டுடலாம், பதில் ஒன்றுத்துக்கும் அழிக்கிறத விட எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்ன்றதுக்காக தான் இப்போ வீடியோவை எடுத்து போட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி சிவமாருதி சாமி மாதிரி கேள்விகள் இருக்குது, சந்தேகங்கள் இருக்குன்னா கண்டிப்பாக கேள்விகளை கமெண்ட்ஸில் கேளுங்க. நாங்கள் உங்களுக்கான பதிலை கண்டிப்பாக கொடுப்போம். இந்த பதில்கள் எல்லாமே எங்கள் குரு எங்களுக்கு எங்களுடைய சந்தேகங்களை தீர்த்த மாதிரியும், எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் அளித்த மாதிரியும், அவருக்கான பாதையை நாங்கள் நல்லா உள்வாங்கி உங்களுக்காக இந்த விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு தலைப்பு ரொம்ப நல்லா இருந்தது சிவமாருதி சாமி. வாங்க நம்ம தலைப்புக்குள்ள போகலாம். இன்னைக்கு தலைப்பு என்ன கேட்டிருக்காருன்னா, தியானத்தினால் முக்தி மோட்சம் கிடைக்குமான்ட்டு. இப்போ ரொம்ப முக்கியமான சிறப்பான விஷயம் இதுல என்னன்னா, நம்ம தியானம் பலவிதமான தியான பயிற்சிகள் இருக்கு. இதுக்கு முன்னாடி வீடியோல தெளிவா பேசியிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்கலைன்னா நீங்க போய் பார்த்துட்டு வாங்க, கண்டிப்பா பார்த்துட்டு வாங்க. ஸோ ஒரு தியான பயிற்சி பண்றதுனால எனக்கு முக்தி கிடைக்கணும், மோட்சம் கிடைக்கணும் என்ற ஒரு இலக்கை வச்சுக்கிட்டு எப்பயுமே தியானம் என்ற ஒரு பயிற்சி பண்ணாது. தியான பயிற்சி என்னன்னா, என்ன நான் உணரணும். ஓகே, உங்களுக்கு சொல்லி கொடுத்த உபதேசத்தை நீங்க அதை உங்களுக்கு எப்படி நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோமோ அதை நீங்க தொடர்ந்து அதை பயிற்சியா பண்ணிக்கிட்டே வாங்க, ஒரு நாள் கூட விடாம. ஸோ அதனால என்ன ஆகணும், உங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் நீங்க அனுபவிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாற்றங்கள் தான் நம்ம அனுபவம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அது கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு அதுவே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ உங்களை நீங்க செல்ஃப் எக்ஸாமின் பண்ணிக்கோங்க. நான் தியானத்துக்கு வரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தேன், வந்ததும் எனக்குள்ள என்னென்னாலும் மாறுதல் வரும். உபதேசம் வாங்கினவங்க கிட்ட நாங்கள் ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட பேசும்போதோ, இல்லை அவங்க எனக்கு ஃபோன் பண்ணும்போதோ நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு என்னன்னாலும் உபதேசம் ஒரு நோட் எடுத்து அதில் எழுதி வைங்க. இந்த டேட்டு இந்த டைம்ல நான் படம் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் வந்தது, இந்த மாதிரி ஒரு அனுபவம் வந்தது. ஆனால் அந்த நோட்டை யாரும் பார்க்குற மாதிரி இருக்காதீங்க, உள்ள தனியாக எங்கேயாவது மறைத்து வைத்துக்கொள்ளும். இது ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம்னா, அந்த காலத்துல சித்தர்கள் அப்படி எழுதி வைத்தது தான் இன்று நம்ம சித்தர்கள் பாடல்களாக படித்துக் கொண்டிருக்கிறோம். கரெக்டுங்களா? திருமூலர் அவர் 3000 வருஷம் வாழ்ந்ததா அந்த பாடல்களை எழுதுனதா சொல்றாங்க திருமூலர் திருமந்திரத்துல. ஸோ ஒவ்வொரு வருஷமும் தியானத்துல இருந்து விழித்து அவருடைய அனுபவத்தை அது ஒரு 4 வரியில எழுதிட்டு மறுபடியும் தியானத்துக்கு போயிடுறதா கூறப்பட்டது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம முன்னோர்களும் இந்த வழிமுறையை செஞ்சிருக்காங்க. ஸோ அதுதான் நானும் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன், உங்களுடைய அனுபவங்களை இந்த டேட்டு டைமு போட்டு இந்த மாதிரி எனக்கு நாளை பின் உங்களுடைய அடுத்த தலைமுறைகள் வரும்பொழுது அவங்க பார்க்கும்போது, ஓகே நம்ம தாத்தாவோ இல்லை கொள்ளு தாத்தாவோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்ட்டு தெரியாது. கரெக்டுங்களா? ஸோ இந்த தியான பயிற்சி செய்வதால் முக்தி மோட்சம் கிடைக்கும் என்று சொல்லலாமா என்று கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடைக்கும். ஆனா நீங்க அதை எதிர்பார்த்து எனக்கு முக்தி கிடைச்சிடும், எனக்கு மோட்சம் கிடைச்சிடும் என்று நீங்க எதிர்பார்த்து செய்யக்கூடாது.
எப்போ நான் வந்து எதிர்பார்ப்புன்ற ஒரு விஷயத்த நான் வைக்கிறேனோ அப்பயே எனக்கு வந்து என்ன ஆயிடும்னா நானு எனக்குன்ற ஒரு தன்மை வந்து வர ஆரம்பிச்சு. கரெக்டுங்களா? ஸோ வந்து அதனால நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, முக்தி மோட்சம் கிடைக்குதோ இல்லையோ, இன்னைக்கு என் குரு எனக்கு சொல்லி கொடுத்த வழியை வந்து நான் கெட்டியமா பிடிச்சிக்கிட்டேன். குரு பக்தி என்னது சார்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்ம வந்து குரு பக்தின்னு சொல்றோம், குரு குரு குருன்ட்டு எல்லாரும் நம்ம வந்து தலையில தூக்கி ஃபர்ஸ்ட் குரு பக்தி. இது எங்க ஐயா வந்து எங்களுக்கு நிறைய சொல்லுவார். எங்க குரு ஃபர்ஸ்ட் குரு பக்தினா காலில் விடுறதோ, அபிஷேகங்கள் பண்றதோ, உருவ சிலைக்கு, இல்லைன்னா பல்லக்கு தூக்கிக்கிட்டு சுத்துறதோ, இல்லைன்னா நாமங்கள் பாடுறதோ, இதெல்லாம் குரு பக்தி என்று சொன்னீங்கன்னா இதெல்லாம் வந்து பக்தி மட்டும்தான். ஓகேங்களா? உண்மையான குரு பக்தி என்னன்னா அவர் காட்டி கொடுத்த வழியை நம்ம கடைபிடித்து நடப்பதுதான். எங்க ஐயா நிறைய சொல்லுவாரு. ஏன்னா நம்ம சித்தர்களும் நிறைய பாடியிருக்காங்க இந்த மாதிரி விஷயம்ல. கோவிலாவது எதிரா குளங்களாவது எதிரா, கோவிலும் உனக்குள்ளே குளங்களும் உனக்குள்ளே எல்லாம் பாடியிருக்காங்க. ஸோ இதே தான் வந்து நான் எங்க ஐயாவும் சொல்லுவாரு, நீங்க வெளியில சேர்ற எல்லா விஷயமே வீணு. என்னைக்கு நீங்க வந்து உங்களுக்குள்ள நீங்க வந்து உணர ஆரம்பிக்கிறீங்களோ, உங்களுக்குள்ள நீங்க இறைவனை உணர ஆரம்பிக்கிறீங்களோ, அந்த பயணத்தை ஆரம்பிக்கிறீங்களோ, அதுதான் உண்மையான யாத்திரை. இப்போ காசிக்கு போறதோ ராமேஸ்வரத்துக்கு போறதெல்லாம் உண்மையான யாத்திரை இல்லைன்ட்டு எங்க குரு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம பல்லக்கு தூக்குறதோ, இல்ல திரு உருவ சிலைக்கு வந்துட்டு மாலைகள் போட்டு அலங்காரம் பண்றதோ, இல்லைன்னா வந்து நம்ம விதவிதமா உணவு சமைத்து வைத்து அங்க வந்து படையல் போட்டு கும்பிடுவதோ, அது எல்லாம் எதுவுமே குரு பக்திக்குள்ள வரவே வராது. உங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நீங்க பண்ணிக்கிறீங்களே தவிர்த்து இதெல்லாம் குரு ஏற்றுப்பாரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஏற்றுக்கவே மாட்டார். எந்த ஒரு மெய் குருவும் என்ன பண்ணுவாருன்னா, அவங்களுக்கு வந்து எது ரொம்ப பிடிக்கும், அவங்க சொல்லி கொடுத்த விஷயத்த இந்த ஆன்மா கடைபிடிக்குதா, இதை வந்து இன்னார் இன்னார் இன்னார்னு பார்க்கவே மாட்டாங்க. முதல்ல குருநிலையில் அந்த ஆன்மாவை மட்டும்தான் பார்ப்பாங்க. அந்த ஆன்மாவை மட்டும் பார்க்கும்போது இன்னார் இந்த வந்து இந்த விஷயத்த கடைபிடிக்கிறானா, நான் வந்து இந்த பாட வழிமுறையை சொல்லி கொடுத்து அவன் அந்த பாடமுறை வழிமுறையில சிதறாம கரெக்டா அதை வந்து கடைபிடிக்கிறானா மட்டும்தான் பார்ப்பாரே தவிர்த்து, நீங்க பல்லக்கு தூக்கிக்கிட்டு 10 கிலோமீட்டர் சுத்தி வந்தாலும், டெய்லி அலங்காரம் பயங்கரமா லட்ச லட்சமா செலவு பண்ணி அலங்காரங்கள் பண்ணாலும், எவ்வளவுதான் உணவு செஞ்சு படையல் போட்டாலும் கண்டிப்பா அது வந்து உங்க குருவை போய் சேருமான்னு கேட்டீங்கன்னா சேரவே சேராது. அது உங்க திருப்திக்காக நீங்க பண்ணிக்கிறீங்க, இல்ல உலகத்துக்கு காமிக்கிறதுக்கு நான் இதெல்லாம் பண்றேன் பாரு, நான் அதெல்லாம் பண்றேன் பாரு காமிக்கிறதுக்காக நீங்க பண்ணிக்கிறீங்க, அவ்வளவுதானே தவிர்த்து இது வந்து குருவை போய் சேரும், இல்ல வந்து இறைநிலையை போய் சேரும், இறைவனை போய் சேரும்ன்ட்டு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ரெண்டாவது விஷயம் வந்து நான் இப்ப சொன்ன மாதிரி கண்டிப்பா வந்து உங்களுக்கு முக்தி மோட்சம் உண்டு. ஆனா அதை எதிர்பார்த்து இப்பதான் நான் வந்து பிகினரா இருக்கேன், இப்பதான் வந்து உபதேசம் ஃபர்ஸ்ட் இதுவே வாங்குறேன். நான் வாங்குறதுக்கு முன்னாடியே நான் வந்து இந்த பிறவில வந்து முக்தி அடைஞ்சிடுவேன், மோட்சம் அடைஞ்சிடுவேன், அந்த மாதிரி வந்துட்டு போகவே கூடாது. ஸோ இந்த பாடம் என்ன சொல்லி தராங்களோ அந்த பயிற்சியை பண்ணணும். உங்க வினையை வைத்து தான் முக்தி மோட்சம் அதெல்லாம் வந்து டிசைட் செய்யப்படுது. ஸோ இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் உபதேசம் வாங்குறேன்னா ஃபர்ஸ்ட் உபதேசம் வாங்குறேன், நான் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறேன், இல்லை இந்த வீடியோ வந்து சும்மா கேட்டுட்டு தான் இருக்கேன்னா இப்பயே நம்ம வந்து எண்டு ரிசல்ட்டை பற்றி நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். நம்ம எண்டு ரிசல்ட்டை பற்றி கண்டிப்பாக அது உண்டு. ஆனால் அதை நீங்கள் எவ்வளோ நிலைக்கு எந்த நிலைக்கு போயிட்டு இதை வந்து கடைபிடிக்கிறீங்களோ அதை வச்சு தானே இருக்கு தவிர்த்து இப்பயே வந்து நான் இன்னைக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் இதுவே வாங்குறேன், நான் முக்திக்கு போயிடுவேன்ப்பா, மோட்சத்துக்கு போயிடுவோம், குடும்பத்தெல்லாம் விட்டுடுவோம்ப்பா, நான் வந்து எதுலையும் இன்வால்வ் ஆக மாட்டேன்ப்பா, இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க வீடியோலலாம், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படி நீங்கள் விடக்கூடாது. உங்க அனுபவத்தின் மூலமாக உங்களை விட்டு தன்னால சில விஷயங்கள் விலக ஆரம்பிக்கும். அதை நீங்க இந்த உபதேசம் வாங்கி இதை பயிற்சி பண்ணி 2வது உபதேசம் 3வது உபதேசத்துக்கு போகும்பொழுதே உங்களுக்கே வந்து அந்த மாற்றங்கள் வந்து நிறைய உங்களுக்கு தெரிய வரும். நீங்க எதுவுமே செய்ய வேணாம், நீங்க இந்த பாடத்தை மட்டும் டெய்லி 1 hour பண்ணாலே போதும். உங்களுக்கு என்னென்ன தேவை இல்லையோ உங்க ஆன்மாக்கு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்கிறத நீங்க பார்ப்பீங்க. இதை நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி தெரியுது எனக்குன்ட்டு. இதை நானும் அனுபவப்பட்டிருக்கேன்.
எனக்கு தேவையில்லாத விஷயங்கள் எப்படி விலகி போகுதுன்ட்டு. ஸோ அதனால இந்த முக்தி கிடைச்சிடும், எனக்கு மோட்சம் கிடைச்சிடும், நான் ஞானி ஆயிடுவேன், நான் குரு ஆயிடுவேன், உடனே போயிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல ஆத்மா போட்டு உட்காந்துருக்கேன். நம்ம இன்னும் ஒரு 2 வருஷத்துல 3 வருஷத்துல அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கவே நடக்காது. நம்ம இந்த தியான பயிற்சியை எடுத்துக்கிட்டு போறது எதுக்குன்னா நம்ம ஆன்ம விழிப்புக்காக தானே தவிர்த்து வேற எந்த ஒரு விஷயத்துக்குமே இல்லை. அதனால எனக்கு முக்தி வந்துடும், மோட்சம் வந்துடும்ன்ட்டு ரொம்ப நீங்க எல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, முடிஞ்சிருக்க எல்லாரையும் பார்க்க சொல்லுங்க. ஆத்மா வணக்கம். அன்பே சிவம், மனமே குரு. என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்.